அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீண்ட நாட்கள் கழித்து வந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வேலைவாய்ப்பு அப்படிங்கிறத சொல்லலாங்க. இந்த வேலையை பொறுத்த வரைக்கும் 2024 டிசம்பர்லேயே இதற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. அது எந்த துறை வேலைவாய்ப்பு அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஆமாங்க, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க இல்லையா? விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கான 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், புதிய நோட்டிஃபிகேஷன் முதல் அரசு வேலையாக வெளியிட்டிருப்பது பெரும் மகிழ்ச்சியை தெரிவிச்சிருக்காங்க. ஜனவரி மாதம் கூட இதற்கு வெளியிடல, டிசம்பர் மாதமே இதற்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க. சரிங்களா? கிட்டத்தட்ட இந்த நோட்டிஃபிகேஷன் 1.5 மாதம் ஆக போகுது. ஸோ இதற்கான அப்ளை பண்ணுற டேட் இப்போ தான் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட் வேலைவாய்ப்புக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ண முடியும், டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் எவ்வளவு வந்திருக்குது, ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளோ வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க, இந்த வேலைவாய்ப்பில் யார் யாருக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, இதில் எந்த ஏஜில் இருந்து எந்த ஏஜ் வரைக்கும் இந்த வேலைன்றதை நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம முழுமையாக பார்க்க போகிறோம். எந்த மாவட்டத்திற்கு எவ்வளவு வேக்கன்சி, ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு வேக்கன்சி கொடுத்துருக்குறாங்க, அது எவ்வளோ வேக்கன்சி நமக்கு கிடச்சிருக்குது, ஸோ நம்ம எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணி எந்த மாவட்டத்தை அப்ளை பண்ணால் ஈஸியாகன்றது நமக்கு வேலை கிடைக்க போகிறது. ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் சொல்கிறபடி நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, நான் சொல்கிற கைடிங்கில் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வேலைன்றது கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. சரிங்களா? ஸோ இது எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாருக்கு இந்த வேலை வாய்ப்பு சூட்டபிள் ஆகும், யார் யார் ஆண்கள் பெண்கள் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாமா, ஃப்ரெஷ்ஷாக நான் இப்போ தான் எக்ஸாம் முடிச்சிருக்கிறேன், படித்து முடிச்சிருக்கிறேன், நான் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கிறேன், அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதற்கான அப்டேட்டுமே நான் தெளிவாக கொடுக்க போகிறேன். ஸோ மெயினாக இதில் ஏ டு Z எல்லா தகவலுமே நான் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இது எல்லாமே பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி வேலையெல்லாம் கிடச்சதுன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃபே செட்டில் ஆகும். ஏன்னா இந்த வேலைன்றது வேலையும் கம்மியாக தான் இருக்கும், சம்பளமும் நல்ல சம்பளம். ஓகேங்களா? ஸோ அதற்கான அப்படி ஒரு வேலை தான் இந்த ஒரு வீடியோ நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான வீடியோ தெளிவாக பார்ப்போம். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள், முழுமையாக பாருங்கள். சரிங்களா? ஓகே, இந்த வீடியோவில் தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு வில்லேஜ் அசிஸ்டன்ட் ரெக்ரூட்மெண்ட், ஏன்னா டிசம்பர் மாதமே வந்ததுனால 2024 டேட் போட்டிருக்காங்க. ஸோ இது 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். சரிங்களா? ஸோ இந்த எவ்வளவு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2299 வில்லேஜ் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்றதுக்கான தெளிவான விளக்கமும் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு மினிமம் நீங்கள் 5வது படித்து பாஸ் பண்ணியிருந்தாலும் ஓகே தான், ஃபெயில் ஆகியிருந்தாலும் ஓகே தான், இந்த வேலைக்கு 100% நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் நீங்கள் என்ன படிச்சிருந்தாலுமே ஓகே தான். ஓகேங்களா? சேல்ரி இதுக்கான சம்பளம் 11,100லேருந்து ஸ்டார்ட் ஆகி 35,100 வரைக்கும் இதற்கான சம்பளம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தகவல் நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். இதற்கான முழு நோட்டிஃபிகேஷன் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க போஸ்ட் நேம் வேக்கன்சிஸ், என்ன போஸ்டிங்கு வந்திருக்குது, எவ்வளோ வேக்கன்சிக்கு வந்திருக்குன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. என்ன போஸ்டிங்கு வந்திருக்குது அப்படின்னா வில்லேஜ் அசிஸ்டன்ட், கிராம உதவியாளர், விஏஓ உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ எவ்வளவு வேக்கன்சிக்கு வந்திருக்குது அப்படின்னா 2299 அஃபிஷியல் வேக்கன்சி தான் நமக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே, அடுத்ததை நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒவ்வொரு மாவட்ட வாரியாக எவ்வளவு வேக்கன்சி இருக்குன்றதை தெளிவாக இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது ஒவ்வொரு மாவட்ட வாரியாக
எவ்வளவு வேகன்சி இருக்குன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ராணிப்பேட், சேலம், சிவகங்கை, தஞ்சாவூர் 305, தேனி 25, திருவண்ணாமலை 103, திருநெல்வேலி 45, திருப்பூர் 102, திருவாரூர் 139, திருவள்ளூர், இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்ட வரையும் அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ வேகன்சி இருக்குன்றத ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. சரிங்களா? உங்கள் மாவட்டத்துக்கு எவ்வளோ வேகன்சின்னு இருக்குதை தெளிவாக மென்ஷன் பண்ணிக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்னென்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன். இந்த எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மினிமம், ஓகேங்களா, மினிமம் நீங்கள் 5வது படித்து பாஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் மட்டுமே போதுமானது. இந்த அரசு வேலைக்கு நீங்களும் எலிஜிபிள் தான், ஈஸியாகவே அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் மினிமம் இது படிச்சிருந்தா ஓகே. மேக்ஸிமம் நீங்கள் 5வது, 8வது, 10வது, 12வது டிகிரி, டிப்ளமோ, ஐடிஐ, யூஜி, பிஜி எது முடிச்சிருந்தாலுமே, மாஸ்டர் டிகிரி எது முடிச்சிருந்தாலுமே நீங்கள் இந்த அரசு வேலைக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் போதும். மேக்ஸிமம் மாஸ்டர் டிகிரி வரைக்கும் நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே தான். ஓகேங்களா? இல்லை நீங்கள் 10 டிகிரி 20 டிகிரி முடிச்சிருந்தா கூட இந்த வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள். ஓகேங்களா? ஓகே. அடுத்ததாக ஏஜ் லிமிட், அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் தனித்தனியான ஏஜ் லிமிட் கொடுக்காம காமனாக இந்த ஏஜில் இருந்து இந்த ஏஜ் வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்றத தெளிவாக மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வில்லேஜ் அசிஸ்டன்ட் விஏஓ உதவியாளர் வேலைக்கு, கிராம உதவியாளர் வேலைவாய்ப்புக்கு 21 வயசுலேருந்து 32 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்க முடியும். சரிங்களா? அடுத்ததான் இதற்கான சம்பள டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை பார்த்துக்கலாம். இதற்கான சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா பர் மந்த்து சேல்ரி கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய சம்பளம் மட்டும் 11,100லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ண புதுசில். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ட் ஆகிட்டிங்கன்னா மினிமம் 35,000 to 40,000 உங்களுக்கு வந்து பர் மந்த்து சேல்ரி இருக்கும். இது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய எல்லா விதமான அலவன்சஸுமே கண்டிப்பாக உங்களுக்குமே கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பு தான் இது. ஏன்னா வேலைன்றது அதிகமாக இருக்காதுங்க. ஸோ நமக்கு வந்து டெய்லியும் வந்து ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் தான் வேலை இருக்கும். ஸோ ஏன்னா எல்லாமே இது ஃபஸ்ட்டு நான் வந்து இந்த விஏஓட ஜாப் நேச்சர் சொல்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு நிறைய பேருக்கு புரியும். இந்த விஏஓனா யார் அப்படின்னா, ஒரு கிராமம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த கிராமத்தில் ஒரு தாலுக்கா எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த தாலுக்காவில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை குக்கிராமங்கள் இருக்குது, ஸோ எவ்வளோ மக்கள் வசிக்கிறாங்க, என்னென்னலாம் அந்த கிராமங்களில் வந்து பயிரிடுறாங்க, ஸோ இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த கிராமத்தில் வந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து என்னென்ன தேவைகளோ, ஓகேங்களா, இப்போ வந்து ஒரு வருமான சான்றிதழ் தேவைப்படுது, இருப்பிடச் சான்றிதழ் தேவைப்படுது, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் தேவைப்படுது, இல்லை வந்து பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு வந்து டெத் சர்டிஃபிகேட் தேவைப்படுது, இல்லை வந்து பயிர் கடன் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் என்ன தேவையாக இருந்தாலும் சரி, முதல்ல அவர் வந்து மக்கள் எல்லாமே அணுக வேண்டிய ஒரு நபர்னால் அந்த விஏஓ கிட்ட தான். அவர் தான் வந்து மேலிடத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா முறையிட்டு தேவையான எல்லாமே செஞ்சு கொடுப்பாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான வேலை, ஜாப் நேச்சர் இதுதான். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டன் டெஸ்ட் அப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும். ஓகேங்களா? எக்ஸாம்ன்றது அவ்வளோ ஈஸியாக தான் இருக்கும், சிம்பிளாக தான் இருக்கும். எக்ஸாம் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், தனித்தனியாக வந்து ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ஸோ இது எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? ஸ்கில் டெஸ்ட் மீன்ஸ் அதாவது இந்த சைக்கிள் ஓட்ட வைப்பாங்க, அதுதான் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நோட்டிஃபிகேஷன்லையும் கொடுத்துருக்கோம், செக் பண்ணிக்கோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நிறைய பேருக்கு நீங்கள் வந்து டேட் சொல்லிட்டாங்கன்னு சொன்னீங்க, நீங்கள் அப்டேட்னு சொல்லி போட்டுருக்கேன்னு கேட்குறீங்களா? ஸோ இதுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து எப்போலேருந்து அப்ளை டேட்டை வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னா மார்ச் மாதம் 2ஆம் வாரத்தில், அதாவது 15ஆம் தேதியில் இருந்து இதற்கான அப்ளை பண்ணுறது ஸ்டார்டிங் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஏப்ரல் 5ஆம் தேதி வரைக்கும் 5ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலான்ற மாதிரியும் தகவல் நமக்கு கிடச்சிருக்குது. சரிங்களா? ஸோ இதுதான் இன்றைக்கான அப்டேட் நம்ம வந்து கொடுத்துருக்கிறது. ஸோ மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஸோ இதுதான் அப்டேட். நாளைக்கு ஒரு முக்கியமான அரசு விளையாட்டு அப்டேட்டை சந்திக்கிறேன். தேங்க்யூ.